தற்போதைய முக்கிய செய்தி, என் இனிய பொன்னிலாவை பாடலுக்கான காப்புரிமையை இளையராஜா பிறருக்கு வழங்க முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ரீமிக்ஸ் செய்து இசையமைத்த என் இனிய பொன்னிலாவை பாடல் அகத்தியா எனும் திரைப்படத்தில் டீசரில் இடம்பெற்றிருந்தது. இதனை எதிர்த்து அங்கீகாரம் இல்லாமல் பாடல் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறி சரிகம நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது பாடலை பயன்படுத்த இளையராஜாவிடம் அனுமதி பெற்றதாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில என் இனிய பொன்னிலாவை பாடலுக்கான காப்புரிமையை சரிகம நிறுவனம் வைத்துள்ளதால் அதை இளையராஜா பிறருக்கு வழங்க முடியாது என தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. மேலும் யுவன் சங்கர் ராஜாவின் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட பாடலை வேல்ஸ் பிலிம் இன்ஸ்டிடியூஷன் வெளியிடுவதையும் நீதிமன்றம் தடை செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அந்த வகையில என் இனிய பொன்னிலாவை பாடலுக்கான காப்புரிமையை இளையராஜா பிறருக்கு வழங்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டுல இளையராஜாவினுடைய பாடல் குறித்தான காப்புரிமை விவகாரம் தொடர்ந்து ஒரு பேசும் பொருளாக இருந்து வந்த நிலையில தற்பொழுது இளையராஜா இசையமைத்த என் இனிய பொன்னிலாவை அவருடைய மகனான யுவன் சங்கர் ராஜா மறு உருவாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறதுக்கு தற்பொழுது இந்த சென்னை அதாவது டெல்லி உச்சநீதிமன்றம் தற்பொழுது இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பது முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.